குபேரன் டிவி நேயர்களுக்கும் வணக்கம். இப்பொழுது வரப்போகும் நம்மளுடைய வக்ர குருப்பெயர்ச்சியை பற்றி, அதாவது செப்டம்பர் 2023 4/9/2023 குரு பகவான் குரு பகவான் மேச ராசியில், தன்னுடைய மேச ராசியில் இருக்கக்கூடிய ராசியிலேயே வக்ர நிலையாக 4 மாதங்கள் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரை 120 நாட்கள் அங்கு வக்ர குருப்பெயர்ச்சியாக உலவுகிறார். அப்படி இந்த வக்ர குருப்பெயர்ச்சியாக ஆவதால் இந்த 120 நாட்களில் குருவின் வக்ர நிலையால் 12 ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்கள், பொதுவாக குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்போதுமே நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நன்மை. குரு அருள் திருவருள் என்பார்கள். குருபகவானுடைய பெயர்ச்சியால் நாம் எல்லோருமே நல்ல ஒரு விஷயத்தை நமக்கு கிடைத்து விடுமா, நாம் நினைத்து கொண்டிருக்க காரியங்கள் கைகூடுமா, எதிர்பார்த்தது நடக்குமா, வேலை மற்றும் தொழில், திருமண காரியங்கள், புத்திர பாக்கியங்கள், தனக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள சில பொறுப்புகளில் உயர்வான பதவிகள், மாற்றங்கள், கடல் கடந்த பயணங்கள், தன் படிப்பிலே நல்ல ஒரு உயர்வான நிலையை பெற வேண்டும், தான் விருப்பப்பட்ட துறையில் செல்ல வேண்டும் என்கிற ஆசைகள் எல்லாம் நாம் எல்லோருக்குமே உண்டு. அப்படிப்பட்ட ஆசைகளில் உங்களுடைய ஜாதகமும் நல்ல நேரங்களாக அமைந்திருந்து இந்த குருபொருளும் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக அந்த பலன்கள் உடனே நடக்கும். குருவருள் மட்டும் இருந்து ஜாதகங்களில் சரியான தசாபுத்தி இல்லை என்றால் அந்த பலன்களை சற்று நீங்கள் போராடி பெற வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாவீர்கள். ஜாதகம் நன்மையாக இருக்கின்றன, குரு பலவீனமாக இருக்கிறார், கவலைப்பட வேண்டாம். அதுவும் காரியங்கள் தாமதமாகி நாம் நினைத்த காரியத்தை எப்படி வெற்றியடைய முடியும்? விதி என்ற சாற்றின் மூலமாக போகக்கூடிய ஜாதகம் முதல் நிலை. அதனால் விதியை பார், பின் மதியை பார். மதி என்பது சந்திரனுடைய நிலையை வைத்து பார்ப்பது. இப்போ நாம் கோச்சாரத்துக்கு பலன் சொல்வது எல்லாமே சந்திரனை மையமாக வைத்துத்தான். உங்கள் ராசியில் சந்திரன் இருந்தால் அதுதான் உங்களுடைய ஜென்ம ராசி. எல்லா உள்ள இறைவனையும், சித்தர்களையும், குரு பகவானையும், ஞானிகளையும் வணங்கி, உங்கள் குலதெய்வங்களையும் வணங்கி, எல்லா வல்ல இறைவன் அருளால் இந்த வரப்போகும் 4 மாத குருப்பெயர்ச்சி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதையும், அதற்கான பலன்கள், சரியான பரிகாரங்கள், வழிபாடுகளை இப்போது உங்களுக்கு வரிசைப்படுத்தி பேச இருக்கிறேன். மிதுனராசி நேயர்களுக்கு இப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி ஏற்கனவே நன்மை. ஆதாயத்தில் குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இப்போது உங்களுக்கு இந்த குரு வக்கரத்தால் பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டு விடாது. மேலும் ஒரு வக்கர குருப்பெயர்ச்சியால் ராசி மாற்றங்கள் இல்லை, அதே ராசியில் தான் சஞ்சரிக்கிறார். இயற்கை சுவரான குரு வக்கர நிலையில் ஆதாய சார்ந்து சஞ்சரிப்பது அனுகூலமே. சில விஷயங்கள் பாதகம் பண விரயத்தால் கையாள வேண்டியிருக்கும், சில விஷயங்கள் சமயோஜிதத்தால் கையாள வேண்டியிருக்கும், சில விஷயங்களை விட்டு கொடுத்து கையாள வேண்டியிருக்கும். ஆக ஏதேனும் ஒன்றை நீங்கள் இழப்போ, விட்டு கொடுத்தோ, விரயம் செய்தோ, பிறருக்காக சில நிலைகளை அறிந்து செய்வது அது ஒரு வகையில் உங்களுக்கு சாதகமாக அமையும். மற்றும் எதிர்பார்ப்புகள் தாமதமாக வந்தடையும். தொழில் தொடர்பில் சற்று மேல் கீழ் உள்ளவர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய பலரால், பல வேலைகளால் உங்களுக்கு பாதகங்கள் வராமல் தனக்கும், தன்னுடைய வேலைக்கும், தன்னை சேர்ந்த நிறுவனத்துக்கும் அது சாதகமாக இருக்கும். சில நேரத்தில் கடன் வாங்கக்கூடிய நிர்பந்தங்கள் கூட இருக்கும். அது சுப செலவுகள் தான் என்று ஏற்று அதை செய்வதும் நல்லதே. உங்கள் திறமை எந்த வகையிலும் வீண் போகாது, பின்விளைவுக்கு பயனுடையதாக இருக்கும். அதனால் யாரையும் இணைத்து செய்வது, பிற விஷயங்களுக்காக கையாள்வது, நல்ல முயற்சிகளை மேற்கொள்வது, சுப காரியங்கள், சொத்து வாங்குவது, வாகனம் வாங்குவது, அதை எந்த வகையிலாவது கடன் மூலமாக கூட வாங்குவது, கனிவாக பேசி எந்த காரியங்களை மேற்கொள்வது. நீங்கள் புதனின் ராசியில் பிறந்தவர்கள் அல்லவா, அது உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. இருப்பினும் எந்த விஷயத்தையுமே ஆண்கள் பெண்கள் தன்னுடைய குடும்பமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், கனிவான முறையிலேயே பேசி காரியங்களை தனக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் தக்க வைத்துக் கொள்வதற்கான தருணங்கள் இந்த வக்ர குருப்பெயர்ச்சியால் இடம்பெற்றுள்ளன. பிள்ளைகளுடைய பாக்கியங்களும் பேரன் பேத்திகளுடைய அம்சங்களும் நல்ல விதமாக அமையும். உயர்ந்த மனிதர்களுடைய ஆதரவுகள் எந்த வகையிலும் கிடைக்கும். கடல் கடந்த உங்கள் தொழில் முயற்சி நிச்சயமாக நன்மை தருமே. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4, 5. சாதகம் தரக்கூடிய வாஸ்து திசைகள் வடக்கு, தென்கிழக்கு. இந்த திசையினுடைய முயற்சிகள் அனைத்தும் நன்மையாக மாறும். பட்டமங்கலம் சென்று, அதாவது சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம், திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்றன.
அங்கு சென்று இந்திர திசையை நோக்கி இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி ஆலமர விருட்சகத்திற்குள் அமைந்திருக்கக்கூடிய அந்த இந்திர திசை தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் உங்களுக்கு அனைத்தும் நன்மையாக அமையும். அதன் அருகிலேயே சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோஷ்டியூர் 108 வைணவ ஸ்தலங்களில் ஒரு பிரசித்தி பெற்ற மகாவிஷ்ணுடைய ஆலயம், மும்மூர்த்திகளும் இடம்பெற்ற ஒரு அற்புத ஸ்தலம். அந்த சௌமிய நாராயண பெருமாளையும் தரிசித்து வந்தால் நன்மைகள் கைகூடி வரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.